ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கலாம். ஒளிச்செறிவு பற்றி பார்க்கலாம். எஸ்ஐ முறையில் ஒளியினுடைய செறிவை அளக்க பயன்படும் அலகு கேண்டிலா. ஒளி மூலம் ஒன்று உமிழும் 540 × 10⁻12 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணுடைய ஒற்றை நிற கதிர்வீச்சினுடைய செறிவு ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒரு ஸ்டேடியனுக்கு 1/683 வாட் எனில் அத்திசையில் ஒளிச்செறிவு ஒரு கேண்டிலா. எரியும் மெழுகுவர்த்தி ஒன்று வெளிவிடும் ஒளியினுடைய செறிவு தோராயமாக ஒரு கேண்டிலா. பொருளினுடைய அளவு எஸ்ஐ அலகு முறையில் பொருளினுடைய அளவு மோல் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. 0.012 கிலோகிராமில் இருக்க கார்பன் 12 அணுக்கள் போன்ற பல அடிப்படை துகள்களை உள்ளடக்கிய பொருளினுடைய அளவு தான் மோல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இயற்பியல் அளவுகள், துணை அளவுகள். தலக்கோணம் அதனோட அலகு பார்த்திங்கன்னா ரேடியன், குறியீடு RAD. திண்மக்கோணம் ஸ்டேடியன், குறியீடு SR. தலக்கோணம் எஸ்ஐ முறையில் தலக்கோணத்தினுடைய அலகு ரேடியன். ரேடியன் அப்படிங்கிறது வட்டத்தினுடைய ஆரத்துக்கு சமமான நீளம் கொண்ட வட்டவில் அமைக்கும் கோணம். திண்மக்கோணம் அப்படின்னா எஸ்ஐ முறையில் திண்மக்கோணத்தினுடைய அலகு ஸ்டேடியன். திண்மக்கோணம் என்பது R ஆரமுள்ள கோளத்தின் மையத்தில் A பரப்புள்ள அக்கோள புறப்பரப்பின் ஒரு பகுதி ஏற்படுத்தக்கூடிய கோணமாகும். பரப்பு A = R². வழி அளவுகள் எஸ்ஐ அலகு முறையில் 22 வழி அளவுகள் உள்ளன. அடிப்படை அளவுகளால் குறிப்பிடக்கூடிய அளவுகளை வழி அளவுகள் எனலாம். எடுத்துக்காட்டு பரப்பு, கன அளவு, அடர்த்தி. வழி அளவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா இயற்பியல் அளவுகள். சமன்பாடு அலகு பரப்பு நீளம் × அகலம், அலகு மீட்டர்². கன அளவு அதாவது பருமன் பரப்பு × உயரம், மீட்டர் கியூப். திசைவேகம் இடப்பெயர்ச்சி காலம், மீட்டர்/s². முடுக்கம் திசைவேகம் காலம், மீட்டர்/s². கோண திசைவேகம் கோண இடப்பெயர்ச்சி காலம், ரேடியன்/s². கோண முடுக்கம் கோண திசைவேகம் காலம், ரேடியன்/s². அடர்த்தி நிறை கன அளவு, கிலோகிராம் மீட்டர்/-3. உந்தம் நிறை × திசைவேகம், கிலோகிராம் மீட்டர்/s². நிலைம திருப்புத்திறன் நிறை × தொலைவு உடைய ஸ்கொயர், அப்போ கிலோகிராம் மீட்டர்². விசை நிறை × முடுக்கம், கிலோகிராம் மீட்டர்/s², அல்லது நியூட்டன். அழுத்தம் விசை ஈர்ப்பு, நியூட்டன் மீட்டர்/-2, அல்லது பாஸ்கல். ஆற்றல் விசை × தொலைவு, நியூட்டன் மீட்டர் அல்லது ஜூல். கனத்தாக்கு விசை விசை × காலம், நியூட்டன் செகண்ட். பரப்பு இழுவிசை விசை × நீளம், நியூட்டன் மீட்டர். விசையினுடைய திருப்புத்திறன் விசை × தொலைவு, நியூட்டன் மீட்டர். மின்னூட்டம் மின்னோட்டம் × காலம், AS அல்லது கூலும். மின்னோட்ட அடர்த்தி மின்னோட்டம் பரப்பு, ஆம்பியர் மீட்டர்/-2. காந்த தூண்டல் விசை மின்னோட்டம் × நீளம், நியூட்டன் ஆம்பியர்/-1 மீட்டர்/-1 அல்லது டெஸ்லா. திறன் வேலை காலம், நியூட்டன் மீட்டர்/-1 அல்லது வாட். சுழற்சி ஆரம் தொலைவு மீட்டர். அதிர்வெண் 1 காலம், ஹெர்ட்ஸ். தகைவு விசை பரப்பு, நியூட்டன் மீட்டர்² அல்லது பாஸ்கல். எஸ்ஐ அலகுகளையும் அவற்றினுடைய குறியீடுகளையும் பயன்படுத்துதலில் பின்பற்ற வேண்டிய விதிகளும் மரபுகளும் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அறிவியல் அறிஞர்களினுடைய பெயர்களால் வழங்கப்படும் அலகுகளை எழுதுகிறப்ப பெரிய எழுத்து முதல் எழுத்து பெரிய எழுத்தாக இருக்கக்கூடாது. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா நியூட்டன் ஸ்மாலில் தான் எழுதணும் எல்லாமே. ஹென்றி, வாட். அறிவியல் அறிஞர்களின் பெயர்களால் வழங்கப்படும் அலகுகளினுடைய குறியீடுகளை எழுதும்போது பெரிய எழுத்தால் எழுத வேண்டும். நியூட்டனை வெறும் கேபிட்டல் N அப்படின்னும், ஹென்ரியை கேபிட்டல் H, வாட் W கேபிட்டல் W அப்படின்னு எழுதணும். குறிப்பிட்ட பெயரால் வழங்கப்படாத அலகுகளின் குறியீடுகளை சிறிய எழுத்தால் எழுத வேண்டும். மீட்டர் அப்படிங்கிறத M, கிலோகிராம் அப்படிங்கிறத K அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அலகுகளின் குறியீடுகளுக்கு இறுதியிலோ அல்லது இடையிலோ நிறுத்தற் குறிகள் போன்ற எந்த குறிகளையும் இடக்கூடாது. 50 மீட்டர் அப்படிங்கிறது சரி, 50 மீட்டர் பக்கத்தில் கமா போட்டால் தவறு. அலகுகளின் குறியீடுகளை பன்மையில் எழுதக்கூடாது. 10 kg அப்படிங்கிறது சரி, 10 kgs அப்படிங்கிறது தவறு. வெப்பநிலையை கெல்வின் அலகால் குறிப்பிடும்போது டிகிரி குறியை இடக்கூடாது. 273 கெல்வின் அப்படிங்கிறது சரி, 273 டிகிரி K அப்படிங்கிறது தவறு. செல்சியஸ் அளவில் வெப்பநிலையை குறிக்கிடும் போது டிகிரி குறியிட வேண்டும்.
100C அப்படிங்கிறது தவறு. 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது சரி. அலகுகளின் குறியீடுகளை வகுக்கும்போது மட்டும் சரிவு கோட்டினை பயன்படுத்தலாம். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட சரிவு கோடுகளை பயன்படுத்தக்கூடாது. எடுத்துக்காட்டு மீட்டர் செகண்ட் பவர் -1 அல்லது மீட்டர் பை செகண்ட் அப்படிங்கிறது சரி. ஜூல் கெல்வின் பை மோல் அல்லது ஜூல் கெல்வின் பவர் -4 மோல் பவர் -1 அப்படிங்கிறது சரி. ஜூல் பை கெல்வின் பை மோல் அப்படிங்கிறது தவறு. எண்ணிற்கும் அலகின் குறியீட்டுக்கும் இடையில் இடைவெளி விட வேண்டும். 2.3 மீட்டர் அப்படிங்கிறது தவறு. 2.3 கேப் விட்டு m அப்படிங்கிறது தான் சரி. கேஜி மீட்டர் செகண்ட் பவர் -2 அப்படின்னு எழுதக்கூடாது. கேஜி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு m அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு s பவர் -2 அப்படிங்கிறது சரி. ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறியீடுகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஆம்பியர் அப்படின்றத எழுதுதல் ஏஎம்பி அப்படின்னு எழுதுறது தவறு. ஏஎம் அப்படிங்கிறது தவறு. ஏ கேபிட்டல் ஏ எழுதுனா சரி. செகண்ட் அப்படிங்கிறத எழுதுதல் எஸ்இசி அப்படிங்கிறது தவறு. எஸ் அப்படிங்கிறது சரி. எந்த ஒரு இயற்பியல் அளவினுடைய எண் மதிப்பையும் அறிவியல் முறைப்படியே எழுத வேண்டும். எடுத்துக்காட்டு பாதரசத்தினுடைய அடர்த்தி 13,600 கிலோகிராம் மீட்டர் பவர் -3 அது தவறு. 1.36 × 10⁴ கிலோகிராம் மீட்டர் பவர் -3 அப்படிங்கிறது சரி. நெக்ஸ்ட்டு அலகுகள் பார்க்கலாம். 1 மில்லிகிராம் = 10⁻⁻6 கிலோகிராம் = 10⁻⁻3 கிராம். 1 குவிண்டால் அப்படிங்கிறது 100 கிலோகிராம். 1 டன் அப்படிங்கிறது 1000 கிலோகிராம். 1 வானியல் அலகு அதாவது 1 அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட் 1.495 × 10⁻11 மீட்டர். 1 ஒளியாண்டு = 9.467 × 10⁻15 மீட்டர். 1 பார்செக் = 3.26 ஒளியாண்டு அல்லது 3.084 × 10⁻16 மீட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.